கந்தா போற்றி. அடியால் முருகனை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம் கர்மாவிலிருந்து அவர் ஒருவர் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். நாம் அவர் கைகளை பிடித்து கொண்டால் கூட விட்டுவிடுவோம். ஆனால் முருகன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அவர் பிடியிலிருந்து நாம் விலகுவது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் அவர் பிடியிலிருந்து நாம் விலகிவிட்டோம் என்றால் இந்த பூமியில் இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் அவர் அவ்வளவு அன்பு நாம் செலுத்த செலுத்த அவர் நம்மை இறுக்கமாக பிடித்து ஒரு குழந்தையை தேற்றுவது போல் அவர் நம்மை காத்து கொள்வார். அவரை ஒருபோதும் நாம் அன்போடும் பண்போடும் அவரை நாம் வணங்க வேண்டும். அவர் பக்தியை மட்டுமே எதிர்பார்க்கிறார். மனிதர்களைப் போல காசோ பணமோ எதுவும் அவருக்கு தேவையில்லை. உண்மையான பக்தி ஒன்றே நாம் அப்பன் திருவடியில் இருப்பதற்கு வழிவகுக்கும். இந்த உலகில் எதை தேடியும் நாம் அலைய வேண்டாம். அனைத்தும் முருகன் பாதம் திருவடியிலே இருக்கிறது. அவரை பிடித்து கொண்டால் உலகில் அனைத்தும் கிடைத்துவிடும். ஏனென்றால் நாம் முருகனுடைய மகளாக இருக்கிறோம், மகனாக இருக்கிறோம். அனைத்துமாகவும் அவர் நம்மை தேற்றுவார். உலகில் இந்த யார் நம்மை கைவிட்டாலும் முருகனை திருவடியை பிடித்து கொள்வோம். முருகா போற்றி, கந்தா போற்றி.